கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டுடைய வார்த்தைக்கு கேட்கும்படியாக ராத்திரி வேளையில் அமர்ந்திருக்கிற கிராஸ் டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட சத்தியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தீபமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். நம்ம கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை என்று பார்க்கும். பரிசுத்த ஆத்மாவு கடந்த 3 வாரமாக நம்மோடு பேசின வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலை கிடைச்சிருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் இன்றைக்கு நம்புகிறேன். கர்த்தர் ஒருபோது உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 3வது. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இங்கே நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரவங்கள், கஷ்டங்களும் உபத்திரவங்கள், பாடுகளை அனுபவிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவர் தெளிவாக சொல்லுகிறார். அப்போ தெசலோனிக்கேயருக்கு எழுதுகிற பட்டணத்தில் ஸ்தோத்திரம், இந்த சுவிசேஷத்தை, இந்த நிருபவத்தை அங்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்களுக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக உபத்திரவங்களோடு கூடி தான் நாம் தெய்வத்தோடு கூட போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க உரைக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு என்னென்னா, ஆசீர்வாதங்கள் வேணும், தெய்வத்துக்காக உபத்திரவங்கள் வரக்கூடாது, தெய்வத்துக்காக கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாது, தெய்வத்துக்காக பாடுகள் அனுபவிக்கக்கூடாது, தெய்வத்துக்காக வேதனை அனுபவிக்கக்கூடாது, தெய்வத்துக்காக நிந்திக்கப்படக்கூடாது, தெய்வத்துக்காக அவமானப்படக்கூடாது. இன்றைக்கு மனுஷன் பார்த்திங்கன்னா கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும், கஷ்டப்படாமல் உயரணும். இன்றைக்கி அவனுடைய புத்தியில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் பொழுது, ஒரு தேவ மனுஷன் இந்த பூமியில் அவன் கருத்த பட்டயத்தை சுமக்கிறவனுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களும் பாடுகளும் ஆண்டவர் நியமித்திருக்கிறார். இல்லைன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்க மாட்டார். அநேக உபத்திரவங்களுக்காக நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அநேக பாடுகள், தெய்வத்தை ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில், நான் ஊழியத்தில் ஆரம்பித்து மீனாட்சிபுரத்தில் ஊழியம் செய்யும் பொழுது, போடி பகுதி, தேனி மாவட்டத்தில் போடியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் மீனாட்சிபுரம் என்கிற கிராமத்தில் நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும்பொழுது அநேக வீடு இல்லாத உபத்திரவங்கள், சபை நடத்துறதுக்கு இடமில்லாத பாடுகள், ஆகாரம் இல்லாத சூழ்நிலைகளுக்கு வந்த குழப்பங்கள், எல்லா உபத்திரவங்கள், பலவித உபத்திரவங்கள், பாடுகள், இதெல்லாம் நியமித்ததுனால இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிற்கும்போது, இன்றைக்கு என்னை மேன்மை பாராட்டாதபடி கர்த்தர் எனக்கு ஒரு முள்ளை கொடுத்திருக்கின்றார். அநேக உபத்திரவங்கள் இல்லைன்னு சொன்னால், அநேக பாடுகள் இல்லைன்னா, அநேக நிந்தைகள் இல்லைன்னா, அநேக அவமானங்கள் இல்லைன்னா இன்றைக்கு கிறிஸ்துவை நாம் பின்தொடர்ந்து வந்திருக்க முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், என் விசுவாசத்தை நான் காத்து கொண்டேன். அவர் நல்ல போராட்டத்தை போராடி இருக்கிறார். சில்லறை போராட்டம் இல்லை, நல்ல போராட்டம். எல்லா ஜீவிதத்தில் ஸ்தோத்திரம் வந்த போராட்டங்கள், ஏறக்குறைய ஊழிய பாதையில் வரலாறு 35 வருஷம் பக்கம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்தில் வந்த போராட்ட உபத்திரவங்கள். அதனால தான் அவர் சொன்னார், தெசலோனிக்கேயர் எழுதும்போது சொல்கிறார், நம்ம உபத்திரவங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நிச்சயமாக நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. உபத்திரவங்கள் 35 வருஷமாய்
இந்த உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில் அவர் ஊழியத்தை செய்து அவர் நல்ல போராட்டத்தை போராடினார். அவர் விசுவாசத்தை காத்து கொண்டார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 10:13 அப்போஸ்தலன் பவுல் கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்லுகிறார், கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சோதனை மத்தியில் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய இழப்புகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனைகள் கடந்து வந்தாலும், உங்கள் சோதனைகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு போக்கை உண்டாக்குற கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலைக்குள்ள அந்த உபத்திரவத்தில் பாடி துதித்து ஆராதிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு போக்கை உண்டாக்குறார். அந்த இடத்துல பயங்கரமான விடுதலை நடக்கு. அப்போஸ்தலன் பவுலுடைய ஒரு நாள் முழுவதும் சமுத்திரத்தில் கிட உபத்திரவம். கர்த்தர் அந்த ஒரு நாள் முழுவதும் ஒற்றை மீனை என்ன செய்யலை, ஒரு போக்கை உண்டு பண்ணுதாரு. பாம்பு கடிக்குது, ஒரு போக்கை உண்டு பண்ணுதாரு. சோதனைகள், உபத்திரவங்கள், அவர் சொன்ன 5 தடவை சாட்டார் அடிபட்டு இருக்கிறேன். அந்த அடிபடும் போது அதை தாங்கக்கூடிய ஒரு சோதனை மத்தியில் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் படுகிற உபத்திரவங்களில் உங்களுக்கு ஒரு போக்கை கர்த்தர் கொடுப்பா. கஷ்டங்கள் பிரைசலோ நமக்கு அது சாரம் இல்லை, கண்ணீரும் நமக்கு அது சாரம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆண்டுடைய மகிமை வரும்போது இதெல்லாம் நமக்கு ஒன்றுமில்லாமல் மாறி போயிடும். தெய்வத்தை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலனான பவுல் சொல்றார், நம்ம நியமிக்கப்பட்டு இருக்கிற உபத்திரவத்துக்காக நம்ம அதை சகிக்கும்படி நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கி சபையில் வந்து ஆராதிக்க வந்தது நிமித்தம் வீடுகளிலிருந்து உபத்திரவங்கள், குடும்பத்திலிருந்து உபத்திரவங்கள், சமுதாயத்திலிருந்து உபத்திரவங்கள், இப்படி பலவிதமான உபத்திரவங்கள் நம்மளை ஆட்டி படைக்கும் பொழுது, உபத்திரவங்கள் மத்தியில் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உபத்திரவத்தில், சோதனைக்கு மத்தியில் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறவர். நான் பல நாட்களில் பார்த்து எனக்கு ஒரு வீடு இல்லாமல் இருக்கும். ஐயோ, நான் என்ன செய்வேன், கடைசி நேரம் கர்த்தர், நான் சரி இனி திரும்ப ஊழியத்துக்கு முடியாது, போயிடுவோம், வீடு இல்லை, போயிடுவோம். ஆனால் கடைசி நேரம் கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணி தந்துடுவார். எவ்வளோ உபத்திரவங்கள் வந்தாலும் தேவன் நமக்கு ஒரு போக்கை உண்டு பண்ண. அப்போ இப்போ படுகிற உபத்திரவத்தில், இப்போ படுகிற வேதனையில், இப்போ படுகிற பாடுகளில் சோர்ந்து வராதிங்க. ஏன்னா என் ஆண்டவர் நியமித்தது. பைபிள் சொல்லி திராணிக்கு மேலே நான் என்ன செய்ய மாட்டேன், சோதிக்க விட மாட்டேன். நம்மளால் ஒரு 50 கிலோ தூக்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி சுமையை தூக்க விட மாட்டோம்னா, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறோம்னா, நம்ம தாங்கக்கூடிய உபத்திரவங்கள், நம்ம தாங்கக்கூடிய பாடுகள், நம்ம தாங்கக்கூடிய நிந்தைகள், நம்ம தாங்கக்கூடிய வேதனைகள், நம்ம தாங்கக்கூடிய தரித்திரங்கள், நம்ம தாங்கக்கூடிய பலகீனங்கள், நம்ம தாங்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரைசலோ, நம்மளை தாங்கக்கூடிய அதுக்கு மேலான எந்த ஒரு உபத்திரவத்தை, நமக்கு ஒரு கஷ்டதைகளை நம்முடைய ஆராதிக்கிற தேவன் தரமாட்டார். நான் நினச்ச சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த உபத்திரவத்தை தாங்கக்கூடிய, சோதனையை தாங்கக்கூடிய இருதயம் இருக்குன்னு கர்த்தர் முன்கூட்டியே சோதித்து பார்த்துருப்போம். இல்லைன்னா வச்சுருக்கோனாரா, ஒரு பெலிஸ்தீனுடைய தேசத்தில் ஒரு எபிரேயர் வந்து என்ன செய்ய முடியாது, அங்கே ஒரு காரியஸ்தனை நிற்க முடியாது. அப்போ அந்த இடத்துல வந்து நேபுகாத்நேச்சருக்கு ஒரு பணிவிடக்குது அங்கே செய்யறதுக்குன்னா எவ்வளோ விஷயங்களை, உபத்திரவத்தை மத்தியில் நின்றுப்பாங்க. அதனால் இந்த தீவில் போடுறதுக்கு வந்து அவங்களுக்கு அது ஒரு நிசாரமாக இருந்தது. நாங்கள் ஆராதிக்கிறது இவங்களை விடுவிக்கிறார்.
அப்போ அந்த தெய்வம் விடுவிப்பாரும் என்கிற அவருடைய கஷ்டத்திலையும் அவங்க கண்ணீரிலையும் அவங்க வேதனையிலும் அவங்க அனுபவித்ததுனால தான் சாத்திரேக்கு மேஷக்கு ஆபினேக்கு நேபுகாத்து நேச்சரே உமக்கு நாங்கள் பணிவிட செய்கிறோம், ஆனால் உங்கள் தெய்வத்தை வணங்க முடியாது. ஏன்னா ஒன்று சொல்லுகிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அவங்களுடைய கஷ்டத்தையில் தீயில கொண்டு போடும்போது ஆளி கத்தி எரிகிற தீயுடைய உபத்திரவத்தில் அவங்கள கொண்டு அந்த தீயில போடும் பொழுது அந்த தீயின் மத்தியில் தேவன் இறங்கி வந்து அவங்க திராணிக்கு மேலே தேவன் சோதிக்க விடாதபடி அந்த சோதனை மத்தியின் நடுவில் சோதனைகள் மத்தியில் 4வது ஆளாக இறங்கி வருவார் என்று சொன்னார். பிரியமான தேவ பிள்ளையே, இப்போ நீ படுகிற உபத்திரவத்திலையும் இப்போ படுகிற வேதனையிலும் கண்ணீரிலும் நான் ஆராதிக்கிறதே உன் நடுவில் இறங்கி வந்து பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர் என்று இன்றைக்கு நீங்கள் ஏற்றெடுப்பீங்கன்னா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் படுகிற உபத்திரவம் உங்களுக்கு ஒரு தீபமாய் மாறும். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தரே உமக்கு நன்றியப்பா. தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். நம்முடைய உபத்திரவங்கள், நம்முடைய பாடுகள், வேதனைக்கு பின்பதாய் ஒரு சந்தோஷம் இருக்குது. அநேக கஷ்டங்கள் இயேசு கிறிஸ்து அந்த கஷ்டத்தின் அனுபவத்துக்கு பின்பதாய் ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, சாத்திரேக்கு மேஷக்கு ஆபினேக்கு ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுலுக்கு ஒரு மகிமை வெளிப்பட்டுச்சுன்னா, அப்போஸ்தலராக இருக்கிற பேதுருடைய வாழ்க்கையில் சபையுடைய உபத்திரவத்தின் ஏரோது சக்கரத்துடைய காலகட்டத்தில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் சிறைச்சாலையுடைய கதவுகளை திறந்து தெய்வம் கொண்டு வருகிற தெய்வம் என்றால் உபத்திரவத்துக்கு என்பதாய் ஒரு மகிமை வெளிப்படும்னா, இன்றைக்கு உங்கள் கஷ்டங்களை மத்தியிலையும் கண்ணீரின் மத்தியிலையும் ஒரு மகிமைப்படும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இன்றைக்கு காண்கிற எகிப்தை நீ காண மாட்டே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற உபத்திரவங்கள் மாறிடும். விசுவாசிங்க, சந்தோஷமாய் மாறும். இப்பப்பட்ட வேதனைகள் 2025 எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ படுகிற தரித்திரம் என்னை ஐஸ்வர்யனாய் மாற்றும். 2025 என் வாழ்க்கை எல்லாம் ஜீரோவாக இருந்த வாழ்க்கை ஒரு பிளஸ்ஸிங்காய் மாறும். இப்போ படுகிற உபத்திரவங்கள் பட்ட பாடுகள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தைகள் 25 எனக்கு ஒரு பிளஸ்ஸிங்காய் மாறும். பிரைஸ் தி லார்ட். நான் உபத்திரவங்களுக்கு பின்பதாய் நான் கஷ்டத்தை அனுபவிக்க நிச்சயிக்கப்பட்ட உபத்திரவத்துக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்னா, என் கஷ்டத்துக்கு பின்னாடி எனக்கும் கர்த்தர் அநேக கஷ்டங்களை கொடுத்திருப்பா. டிவிக்கு முன்பதாக இருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் அநேக கஷ்டங்களை கொடுத்திருப்பா. டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களுக்கும் சில நெருக்கங்களை கொடுத்திருப்பா. உங்களுக்கு சில வேதனைகளை கொடுத்திருப்பா. சில பாடுகள் இருந்திருக்கும். அப்போ விசுவசிக்கணும், இந்த கஷ்டத்துக்கு என்னை நியமிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இது தாங்க தேவன் என்னை நியமிச்சிருக்கிறார். ஏன்னா இதுக்கு மத்தியில் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிற கர்த்தர். தீயின் நடுவிலே ஒரு போக்கை சோத்திரம் சாத்திரேக்கு மேஷக்கு ஆபினேக்கு சிங்க குழியின் மத்தியிலே தானியேலை போடும்போது அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் சிங்கம் பசியோடு கூட இருக்கிற அதில் உபத்திரவத்தில் பிரைஸ் தி லார்ட் தானியேலை தூக்கி போடும்போது சிங்கத்துடைய வாயை அந்த சோதனைக்கு மத்தியில் சிங்கத்துடைய வாய் பசியோடு கூட இருக்கிற சிங்கத்துடைய வாயை அடைச்ச தெய்வம் இயேசுவின் நாமத்தின் சிங்க குழியில் சவுண்டு கேட்கும்னா சிங்கத்துடைய வாயை கர்த்தர் அடைச்சா. ஏன்னா உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணுகிறவர். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நாள் நீங்கள் படுகிற உபத்திரவங்களுக்கு பின்பதா, இந்த நாட்கள் படுகிற வேதனைக்கு பின்பதா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சிங்கத்துடைய வாய் அடைச்ச தெய்வம், தீயின் நடுவில் இறங்கினவர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்காக இறங்கி வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. கஷ்டங்களை கண்டு உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாதபடி, உபத்திரவத்தை கண்டு பின்மாறாதபடி இந்த மீன் என்ன செய்யும்னா ஒருபோதும் பின்னாடி வர அது என்ன செய்யும், அலையில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எதிர்நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கும் சாகது வரைக்கும். தேவன் உங்களை ஸ்தோத்திரம். பேதுரு சொன்னார், பேதுரு நீ எதிர்நீச்சல் அடிக்கிற மீனே பிடிச்சிட்டு இருந்தேன். அதே போல் மீன் தான் ஸ்தோத்திரம். நான் நினச்சேன்
அந்த மீனுக்கும் இந்த மீனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. சோத்திரம். அந்த மீனும் சோத்திரம் ஒரு எதிர்ப்பை தாண்டி அது நீந்திக்கிட்டு இருக்கும்னா, தேவரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பிரதிகூல மத்தியில் பின் வாங்குகிறவங்க அல்ல, அந்த எதிர்ப்பில் முன்னை நிற்கிறவங்க. இயேசுவின் நாமத்தின் ஓ இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். எத்தனை பேர் இன்றைக்கி விசுவாசிக்கிறீங்க? என் உபத்திரவத்தில் நான் பின்வாங்கி போகிறவர் அல்ல, என் பாடுகளை நான் பின்வாங்கி போகிறவர் அல்ல, என் நிந்தையில் நான் பின்வாங்கி போகிறது அல்ல. ஆண்டவர் மீனை தான் பார்த்தாரு. நான் நினச்சேன் வேறு யாரை கூப்பிட்டுருக்க விவசாயம் பண்ணணும்னு எடுத்திருக்கேன். இல்லை, ஆண்டு சொல்ல மீன் எதிர்த்து நிற்கிறது. ஓ பிரைஸ்தலோர்ட். தெய்வத்தால் தாயுடைய கருவிலையும் உலக தோற்றம் முன்னாடி தெரிந்தெடுத்த தெய்வ பிள்ளையே, உன்னை தேவன் தெரிந்தெடுத்தது. நீ எதிர்த்து நிற்பன்னு தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா. நீ இந்த விஷயத்தில் நிற்பன்னு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா. இந்த போராட்டத்தில் நிற்பன்னு தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா. இந்த தரித்திரத்தை தெய்வத்துக்காக நிற்பன்னு கத்த தெரிந்தெடுத்திருக்கிறா. இந்த சோதனையின் தெய்வத்துக்காக நிற்பன்னு கத்த தெரிந்தெடுத்திருக்கிறா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இதை விட்டு நீ பின் மாற மாட்ட. இந்த கர்த்தருக்கு நல்லா தெரிஞ்சுதான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கக்குழியில் போட்டாலும் பிரைஸ் தீயில போட்டாலும், ஓ இது பின்வாங்கிற கூட்டம் அல்ல, இது எதிர்த்து நிற்கிற கூட்டம். இது தெய்வத்துக்காக நியமிக்கப்பட்ட, உபத்திரவத்துக்காக நியமிக்கப்பட்ட குடும்பம். ஓ எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? கண்களை மூடி இயேசுவின் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. இது ஏற்றெடுத்த, இது எதிர்த்து நிற்கிற கூட்டம். ஹல்லேலூயா. இது உபத்திரவம் கண்டு பின்மாறுது, அவமானத்தில் பின்மாறுறது கிடையாது, நிந்தையில் பின்மாறுறது கிடையாது. இது முன்னோட்டு, இது பின்னோட்டு அல்ல. எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறீங்க? இது முன்னோட்டு மாத்திரம், இது பின்னோட்டு போகிறது அல்ல. பிரியமான தேவ பிள்ளையே, தேவன் உங்களை தெரிந்தெடுக்கலைன்னா, தாயுடைய கருவிலையும் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாய் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுக்கலைன்னு சொன்னால், நீங்கள் இந்த உபத்திரவத்தில் நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட நாள் தொட்டு இதுவரைக்கும் வந்த உபத்திரவங்களை பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாள் தொட்டு இதுவரை வந்த நிந்தையை பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாள் தொட்டு இன்றைக்கு வந்த பாடுகளை பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வந்த வேதனைகளை பாருங்கள், துக்கங்களை பாருங்கள், துயரங்களை பாருங்கள். ஆனால் இந்த கிறிஸ்துவுடைய அன்பை விட்டு மாறாதபடி நம்ம நிற்கிறோம்னா, ஓ பலர் என்னது தெய்வத்தை தேடி என்னத்தக்காண்டி இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம், இவ்வளோ வேதனை வேணுமா? ஆண்டவர் இது எதிர்த்து நிற்கிறது. இந்த என்ன வந்தாலும், எந்த பாடுகள் வந்தாலும், எந்த துக்கங்கள் வந்தாலும், பிரயாசங்கள் வந்தாலும், இது தெய்வத்தை விட்டு பின்மாறுகிறதல்ல. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இது கிறிஸ்துவுடைய அன்பு, இந்த அன்பு, இது அன்பு, கிறிஸ்துவுடைய அன்பு வந்த அன்பு. அதனால் அவர் பாடுகளை அனுபவிக்கிறதுக்கும், அவருக்காக வேதனை அனுபவிக்கிறதுக்கும், அவருக்காக நிந்திக்கப்படுவதற்கும், அவமானப்படுவதற்கும், அவருக்காக ஏதோ அனுபவிப்பதற்கு இந்த பாத்திரம் தேவன் உகுந்த பாத்திரமாக தெரிந்தெடுத்த பாத்திரம். எத்தனை பேர் ஸ்தோத்திரம், நீ கத்த தெரிந்தெடுத்த பாத்திரம். ஓ தெய்வத்துக்காய் புரோஜனம் உள்ள பாத்திரம் என்று தேவன் தாயுடைய கருவிலை உலக தோற்றத்துக்கு முன்னாடி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஏற்றெடுங்க இயேசுவின் நாமத்தின் மேல். உபத்திரவங்கள் மத்தியில் கர்த்தர் தேவன் நியமிக்கப்பட்டீங்கன்னா, உபத்திர சோதனைக்கு மத்தியில் கர்த்தர் ஒரு போக்கை கொடுக்கிறவர். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இன்னொன்று பார்த்தோம், திராணிக்கு மேலே சோதிக்க விட மாட்டா. ஓ சோதனைக்கு ஆண்டவர் திராணிக்கு மேலே நம்ம நினைக்கிறோம், நம்மளை தாங்க சாத்திற்கு மேஷேக் ஆபேனுக்கு தாங்கக்கூடிய தீயில அவங்க தாங்கக்கூடிய ஒரு பலன் இருக்குன்னு அவங்க இறங்கினாங்க. இதே போல் நம்முடைய 150 கிலோவுடைய விஷயங்களை நம்ம தூக்க முடியும்னா, அதுக்கு ஒரு கிலோ வெயிட்டையும் ஆண்டவர் நம்மளை தூக்க விட மாட்டார். ஏற்றெடுங்க, நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என் தெய்வத்துக்காக. ஓ சமுதாயத்திலிருந்து நியமிக்கப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்திலிருந்து நான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உபத்திரவம் ஒரு பாதை எனக்கு சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கமோ சந்தோஷமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிங்க? இப்போ நான் படுகிற எல்லாம் எனக்கு சந்தோஷமாய் மாறும். ஓ இரத்தத்தால் ஜெயம். வீண்டெடுக்க தெய்வம் சொல்லுகிறா, வீண்டெடுக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, ஓ தெரிந்து கொள்ளப்பட்ட தெய்வ பிள்ளையே, இப்போ இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறும், இப்போ இருக்கிற வேதனைகள் சந்தோஷமாய் மாறும், இப்போ இருக்கிற கண்ணீர் சந்தோஷமாய் மாறும். ஓ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார் பிலிப்பியருக்கு, எப்பொழுது சந்தோஷமாக
சந்தோஷமாக இருங்க. அப்போ சபை, பிலிப்பி சபை ஒரு பெரிய உபத்திரவத்தின் மத்தியில், ஏன்னா அவங்க மாய வித்தக்காரங்களுடைய ஸ்தோத்திரம், ஒரு பல சூழ்நிலைகள் மத்தியில், அந்த உபத்திரவத்தின் மத்தியில் அந்த சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நீங்கள் சந்தோஷமாக இருங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 1 பேதுருவில் வாசிக்கும் போது, ஓ ஹல்லேலூயா, 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்படுது, உங்கள் அந்தகார இருண்ட ஆச்சரியமான ஒளிவினிடத்தில் வரவழைத்த அந்த தெய்வத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெய்வன் உங்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று. 754 அவ்வளோ பெரிய உபத்திரவங்கள், நீரோ சக்கரத்துடைய காலகட்டத்தில் அவ்வளோ உபத்திரவத்தில், ஓ பிரைஸ் தி லார்ட், சபைக்கு பயங்கரமான உபத்திரவம். அந்த உபத்திரவத்தில் நியமிக்கப்பட்ட ஊரெல்லாம் எல்லா அவங்களை விட்டு விலகி போய், உடுக்க மருதுன் இல்லாத அனுபவங்கள், வஸ்திரங்கள் இல்லாத, ஆகாரம் இல்லை, தங்குவதற்கு இடமில்லாத அப்படிப்பட்ட உபத்திரவத்திலையும் அவர்கள் கர்த்தரை விட்டு பின்மாறலை. அந்த உபத்திரவத்திலையும் அவர் தெய்வத்துக்காக நின்றார்கள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளையே, 754 அந்த உபத்திரவங்கள் இன்றைக்கு சபையில் இல்லை. ஏன்னா நம்மளால் தாங்க முடியாது, கர்த்தருக்கு தெரியும். நம்ம நிற்க மாட்டோம்னு கர்த்தருக்கு தெரியும். அப்படிப்பட்ட உபத்திரவம் தான் பலரும் சபையில் நிற்க மாட்டாங்க. அவ்வளோ கொடியமான உபத்திரவத்தில் தேவன் அவர்கள் இருதயத்தில் ஒரு கடி போக்க கொடுத்தா, தைரியத்தை கர்த்தர் கொடுத்தா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, இன்றைக்கி இந்த ராத்திரி வேலை உபத்திரவம் தாங்க முடியலை. என் பிரச்சனையால் ஒரு மாற்றம் இல்லை, என் போராட்டங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லை. கண்ணீரோடு கூட விதைக்கும் பொழுது நீ கம்பீரத்தோடு கூட அறுப்பாய். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் சோதனையும் உங்கள் வேதனையும் பாடுகளை அவர் அறிந்து கொண்டு இருக்கிறார். நியமிக்கப்பட்ட நியமம் அது சீக்கிரமாய் மாறும். ஓ ஹல்லேலூயா. ஓ எவ்வளோ பாடுகளை நான் அனுபவிக்கும், என்னால் துக்கங்கள் அனுபவிக்க முடியல, பிரச்சனைகளுக்கு முடிவில்லை, போராட்டத்துக்கு முடிவில்லை, வேதனைக்கு முடிவில்லை, கட்டபாரத்துக்கு முடிவில்லை. ஓ என்ன செய்வேன்? பிரைஸ், இந்த சோதனையை தாங்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கஷ்டங்கள் நியமிக்கப்பட்டிருக்கீங்க, அது அது தாங்குக்கு தேவன் அநேக கஷ்டங்கள் நமக்கு நியமித்திருக்கிறார். நம்ம நியமித்த ஓட்டத்தில் ஓடுவோம். மற்றவங்களை யாரையும் பார்க்காதீங்க. ஐயோ எனக்கு மட்டும் ஏன் பாடுங்க. ஆண்டவர் சொன்னால், மீனை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தது போல் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்தேன்னா நீங்கள் தான் இந்த பிரச்சனையில் நிற்பீங்க. இந்த உபத்திரவத்தில் உங்கள் பின்னாடி ஒரு திரளான சாட்சி உண்டாக போகுது. உங்கள் குடும்பத்தின் மூலம் ஒரு திரளான சாட்சி உண்டாக போகுது. உங்கள் பிள்ளைகள் மூலம் திரளான சாட்சிகள் உண்டாக போகுது. ஏற்றிடுங்க. அன்பின் பிதாவை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த கஷ்டங்கள் அனுபவிக்க நீர் என்னை நியமித்திருக்கீங்க. ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்னை நியமித்திருக்கீங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை நியமித்திருக்கீங்க. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, பிரச்சனைகள் பிரதிகூலங்கள் மத்தியில் ஆண்டவரே எனக்காக ஒரு வழி திறக்கிறவர். ஆண்டவரே, சோதனை மத்தியில் எனக்காக வழி திறக்கிறவர். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்காக நீர் வழியை திறந்ததுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக நீர் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாற போகிறதுக்காக நன்றி. கர்த்தர் பலப்படுத்த காணும், சகாயம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.